ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்ககிட்ட ஒரு 30 செகண்ட் நான் பேசணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா நிறையவே பேர் நம்ம சேனலில் பார்க்குறேன்னு எந்த தப்பும் இல்லை. ஏன்னா நிறைய பேர் சப்போர்ட்டே பண்ண மாட்டேங்கிறீங்க. ஒரு லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஒரு ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஒரு சப்ஸ்கிரைப் கூட பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் எப்படி பண்ணியிருந்தீங்கன்னா கரீனாக்கு அகேன்ஸ்ட் எடுத்த நம்ம முயற்சி பார்த்தீங்கன்னா சுற்று போயிடும். நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக கரீனாக்காரன் பழையபடி கரீனாக்காரனை நம்மளால் மாற்ற முடியும். அப்போ ஆனால் நல்ல நல்ல ஃப்ரீ ஈவெண்ட்ஸை கொடுக்குறதுக்கு நம்மளால வைக்க முடியும். ஸோ வளவலன்னு பேசாமல் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் நம்ம சேனலை புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மிஸ்ட்ரி ஷாப். நிறைய பேர் தமிழ்நாடு பார்த்துருப்பீங்க. என்ன ப்ரோ மிஸ்ட்ரி ஷாப்பில் ஒரு நல்ல ஈவெண்ட் தானே, நீங்கள் ஏன் ப்ரோ தோல் பண்ணுற அப்படின்னு கேட்குறீங்க. என்னன்னா மிஸ்ட்ரி ஷாப் ஒரு நல்ல ஈவெண்ட்னா அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்தவே வந்துடுறாங்க. எல்லாரையும் மிஸ்ட்ரி ஷாப் ஒரு நல்ல ஈவெண்ட் தான். உங்களுக்கு ஒரு பயங்கரமாக காசு பிடுங்குறக்காண்டி மாஸ்டர் பிளான் ஆயிடுது. ஏன்னா நிறையவே பேர் இருப்பீங்க. ஃப்ரீ ஃபயரில் 2 விதமான பிளேயர் இருப்பீங்க. எல்லாத்தையுமே எடுக்கிற ஒரு தேட்டேன் இந்த மாதிரி மிஸ்ட்ரி ஷாப்பு, லக்கி மில்லு, கம்மியான டைமில் நிறைய கலெக்ஷன் எடுக்கிறவே ஒரு தேட்டேன். ஆனால் இந்த கர்நாக்காரன் எல்லாத்தையும் எடுக்கிறவங்க எப்போவுமே வச்சுக்கிற தாண்டி ரிங் ஈவெண்ட்டு, ஃபேடர் வின்னு சொல்லிட்டு அந்த ஈவெண்ட்டு தற்கூ ஈவெண்ட்ஸையும் விட்டு நம்ம கர்நாக்காரனோட வளர்க்கும். ஆனால் இந்த இருக்காம பார்த்தீங்களா, 2வது தேர்த்தியாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்மியாக டாப்போ பண்ணுறேன். அவனை பிடிக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த ஈவெண்ட்டே. ஏன்னா ஒரு சில சமயம் நல்ல நல்ல பண்டல்ஸ் எல்லாம் வருது, இதை நம்ம எடுக்கலாம் அப்படின்றக்காண்டி டாப் பண்ண வைப்பாங்க. எப்படி டாப் பண்ண வைப்பாங்கன்னா, இந்த மாதிரி மிஸ்ட்ரி ஷாப்பு மாதத்துக்கு 1 மிஸ்ட்ரி ஷாப்பணும், இல்லை லக்கி இன்னொரு ஈவெண்ட் வரும். இந்த 2 தற்கொலை ஈவெண்ட்டுமே என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த கம்மியாக டாப் பே பண்ணலாம் டாப் பண்ண வைக்கிறதுக்காண்டி இந்த ஒரு ஈவெண்ட்டு. இது இப்போ ஃப்ரீ தான். ஏன் இது ஒரு தற்கொலை ஈவெண்ட்டு, இது ரொம்ப மோசமான ஈவெண்ட்னு நான் சொன்னேன்னு. என்னன்னா இந்த ஈவெண்ட்டை பார்த்தீங்கன்னா என்னன்னா நிறைய பிளேயர்ஸ் கம்மியான கலெக்ஷன் படிச்சிருந்தா கூட டாப் அப்பே பண்ணக்கூடாது நினைக்கிறவங்கலாம் இந்த மாதிரி ஈவெண்ட்ஸை வச்சு டாப் பண்ணிக்கிறது. இப்போ டாப் அப் பண்ணுறானால அந்த பிளேயருக்கு என்ன ஆகும்? சரி, இந்த மாதிரி ஈவெண்ட்லேயே இவ்வளோ கலெக்ஷன் கிடைக்கிறே, இதை நம்ம பேர் ரிங் ஈவெண்ட் இந்த மாதிரி ஈவெண்ட்டில் எல்லாமே டைமண்டை சுற்றுவோம். அப்படி இந்த பிளேயருக்கு ஒரு நேரம் அதிர்ஷ்டத்தில் இந்த ஈவெண்ட்டில் ஏதாவது ஒரு நல்ல பண்டில் எவ்வளோ உளுந்துருதுன்னு வைங்க. அவன் என்ன பண்ணுவேன், சரி இந்த மாதிரி நமக்கு லக்கில் நிறையவே உழுகுதேன்னு சொல்லிட்டு நிறையவே டாப் அப் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதில் கர்நாக்கரே இந்த ஈவெண்ட்டில் பண்ணிட்டு டாப் என்னன்னா நிறையவே டைமண்ட் இல்லாத பிளேயர்ஸுக்கு 90%, டைமண்ட் இருக்கிற பிளேயர்ஸுக்கு 50%. என்ன இதில் ஒரு கரெக்ட் மேஃப்ரி இல்லைன்னா டைமண்ட் இல்லாதவனுக்கு 90% ஆஃபர் கொடுப்பேன். எதனால்னா 90% கொடுத்தாங்க. என்னன்னா இவ்வளோ கம்மியாக இருக்கேன், நம்ம எடுக்காமல் விட்டோம்னா நமக்கு எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுமே சொல்லிட்டு டாப் அப் பண்ண வைக்க ஆரம்பிக்கிறது. எந்த வைக்க ஆரம்பிப்பாங்க நீங்கள் டாப் அப் பண்ண? அப்புறமாட்டி இந்த ஈவெண்ட்லேருந்து ஆரம்பிக்கிறது தான் எல்லா டாப் அப் கழுதையுமே. முதல்ல நீங்கள் டாப் அப் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கூட இந்த ஈவெண்ட்டில் தான் முதல்ல டாப் அப் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் கண்ட ஈவெண்ட்டுக்கு தான் நம்ம சுற்ற ஆரம்பிப்போம். இப்போ புரியுதா ஏன் இது ஒரு தற்கூலி ஈவெண்ட்லேயே முக்கியமான ஈவெண்ட்னு? அதேமாரி இப்போ நீங்கள் டாப் அப் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுப்போம். இந்த மாதிரி டாப் அப் பண்ண ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் நீங்கள் டாப் அப் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது. கர்நாக்கரங்க தலையில் நாமத்தை கண்டிப்பாக அடிச்சுக்கிட்டே இருப்பேன். இது மூலியமா உங்களுக்கு பயங்கரமான லாஸ்ட்ல ஆகும். அப்புறமாட்டி கடைசியாக இந்த கேம் விட்டு போகும்போது தான் ரியலைஸ் பண்ணுவோம். நம்ம அக்கௌண்ட்டை விற்கும் போது தான் நம்ம ரியலைஸ் பண்ணுவோம். நம்ம அக்கௌண்ட்டை விற்கிற காசும் நம்ம டாப் அப் பண்ண காசுக்கும் கண்டிப்பாக வரவே வராது. இது கொஞ்சம் பிடிக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் கொஞ்சம் படித்து முடிச்சு ஒரு வேலைக்கு போகிற ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்கன்னு வச்சுப்போம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃப்ரீ ஃபயரில் அந்த டயத்தில் உட்காந்து விளையாட யாருக்கும் தோணாது. அவன் நிறைய பேர் என்ன பண்ணுவோம், அவங்க அக்கௌண்ட்டை விற்கிறது தாண்டி ஒரு ஐடி சேலரோ இல்லை அவங்களுக்கு திறந்துட்டு விற்க போவோம். அப்போ உங்கள் அக்கௌண்ட் ஒரு 10,000 ரூபாய்க்கு நீங்கள் அக்கௌண்ட்டை டாப் அப் பண்ணியிருக்கீங்கன்னா வெறும் 2,000 ரூபாய்க்கு அக்கௌண்ட் விளாடாமல் நமக்கே ஒரு செகண்ட் ஒரு டே நான் என் ஃபோனில் 10,000 ரூபாய்க்கு மேலே டாப் அப் பண்ணியிருக்கேன்னா நீ ஏன்டா 2,000 ரூபாய்க்கு கேட்குறேன்னு ஒரு செகண்ட் நமக்கே கடுப்பாகும். அப்போ தான் ரிலைஸ் பண்ணுவோம், கர்நாக்காரை நம்மள்கிட்ட நல்லா புரிஞ்சிட்டேன், கடைசி வரைக்கும் ஒன்றுமே தரல, இப்போ புரியுதே அப்பயே புரிஞ்சிருக்கலாமேன்னு தோணும். இதை அப்போ தோண வைக்கிறதுக்கு போல இப்போ தோண வைக்கணும் அப்படின்றக்காண்டி தான் ஒரு யூடியூபர் உங்களுக்காண்டி நான் இருக்கேன். நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்க அப்படின்னா கரீனாவை பயங்கரமாக நம்ம டேமேஜ் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ கைஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.